இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 17ல் பெயரை எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதில் பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்துக்கு கீழே நிறைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சொற்கள்னா மேகம், கேழ்வரகு, சேவல், வேலி, தேள், தேன்கூடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வேலை என்னென்னா இந்த சொற்களை அதற்குரிய கட்டத்தில் கொண்டு நீங்கள் நிரப்பணும். இப்போ பாருங்கள், முதல் சொல் மேகம். அது எங்கே இருக்குது? மேகத்தில் நீங்கள் கொண்டு நிரப்பணும். ரெண்டாவது சொல் கேழ்வரகு. அது எங்கே இருக்குன்னா அந்த சேவல் ஒரு கேழ்வரகு செடி பக்கத்தில் நிற்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் போடணும். மூன்றாவதாக சேவல். இதை நீங்கள் சேவலுக்கு பக்கத்தில் உள்ள கட்டத்தில் நீங்கள் நிரப்பணும். அடுத்ததாக வேலி. இது எங்கே இருக்குன்னா அந்த படத்தில் வலது பக்கத்தில் பாருங்கள், அந்த செடிகளெல்லாம் வேலியில் தொங்குது இல்லையா, அந்த இடத்துல கொண்டு நீங்கள் போடணும். அடுத்து தேள். தேள் கீழே ஊர்ந்து போயிட்டுருக்கு, அதில் உள்ள கட்டத்தில் நீங்கள் தேளுங்கிற அந்த சொல்லை எழுதணும். கடைசியாக தேன்கூடு. இந்த தேன்கூடு எங்கே இருக்குன்னா இடது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தோட கிளையில் தேன்கூடு இருக்குது. அந்த கட்டத்தில் நீங்கள் தேன்கூடு அப்படிங்கிற சொல்ல எழுதணும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு எழுத்தோட இன்னும் 2-3 எழுத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதிலிருந்து புதிய சொல்ல உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்களேன், மே அப்படிங்கிற எழுத்தோட நான் ல இம் அப்படிங்கிற எழுத்துக்களை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்குன்னா மேலம் அப்படிங்கிற புதிய சொல் உருவாகும். அதே மாதிரி மே கூட காயும் அப்படிங்கிற எழுத்துக்களை நான் சேர்த்தா எனக்கு கிடைக்கிறது மேகம். அடுத்ததா தே, இந்த எழுத்தோட நான் இன்ன சேர்த்தா எனக்கு கிடைக்கிறது தேன். அதே போல் தே அப்படிங்கிற எழுத்தோட இல் அப்படிங்கிற எழுத்தை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? தேல் அப்படிங்கிற புதிய சொல் உருவாகும். இதே மாதிரி பாருங்கள், வே, இது கூட இரு சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா வேர் அப்படிங்கிற புதிய சொல் கிடைக்கும். இதே போல் தே, அது கூட இரு சேர்த்தா தேர் கிடைக்கும். அதே மாதிரி நே கூட இரு சேர்த்தா நேர் கிடைக்கும். கடைசியாக சே அப்படிங்கிற எழுத்தோட இரு சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சேர் அப்படிங்கிற புதிய சொல் உருவாகும். அடுத்ததாக படங்களும் சொற்களும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், படத்தில் உள்ள சொல்லை கண்டுபிடிச்சி இந்த பக்கத்தில் உள்ள சொல்லோடு இணைச்சி புதிய வாக்கியத்தை உருவாக்கணும். இப்போ பாருங்கள், இதில் முதல் படத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மேகத்தோடைய படம் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் பார் அப்படிங்கிற சொல்லோட இணைச்சா எனக்கு என்ன கிடைக்குன்னா மேகம் பார் அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக கேழ்வரகுடைய படம் கொடுத்துருக்குறாங்க. அதை மாவு அப்படிங்கிற சொல்லோட இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? கேழ்வரகு மாவு அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக பேருந்தோடைய படம் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் நிறுத்தம் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இதை ரெண்டும் இணைச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பேருந்து நிறுத்தம் அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் எழுதிக்கிடணும். அடுத்த தலைப்பாக கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது தவிர இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் நிறைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்களை நீங்கள் நேராக படிக்க முடியாது. இதை நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த புத்தகத்தை நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த சொற்களை உங்களால் படிக்க முடியும். இப்போது அதுக்குரிய சொற்கள் என்னங்கிறத நாங்கள் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல் சொல் கெண்டி. இது படத்தில் நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த சொல்லை இந்த படத்தோட நீங்கள் இணைக்கணும். அதே மாதிரி ரெண்டாவது சொல் பாருங்கள், பேருந்து. பேருந்தை படத்தில் நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போது இந்த சொல்லையும் பேருந்துங்கிற படத்தையும் நான் இணைக்கிறேன். மூணாவதாக சேவல் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இது படத்தில் நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கிறேன்.
இந்த சொல்லையும் சேவலையும் நீங்கள் இணைக்கணும். அடுத்ததாக கட்டெரும்பு. இதை படத்தில் நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த படத்தையும் இந்த சொல்லையும் நீங்கள் இணைக்கணும். அடுத்ததாக வேர் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர் சொல்ல வேர் அப்படிங்கிற படத்தோட நீங்கள் இணைக்கணும். கடைசியாக நெல் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க. இந்த நெல்லை நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லுடைய படம், அதோட நீங்கள் இணைக்கணும். அடுத்த தலைப்பு நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் நிறைய படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வலது பக்கத்தில் ஒரு கட்டத்தில் நெல், வெங்காயம், கேடயம், மேம்பாலம் அப்படிங்கிற சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சொற்களை அந்தந்த படத்துக்கு நேராக கொண்டு எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புதியதாக ஒரு சொல் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், வெங்காயம் அப்படிங்கிற சொல்ல, வெங்காயம் இருக்குல்லையே ஒரு படம், அந்த கட்டத்தில் நான் நிரப்பியிருக்கேன். அதே மாதிரி ரெண்டாவதாக நெல் அப்படிங்கிற சொல்ல, நெல் படம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்தில் நான் நிரப்பியிருக்கேன். அடுத்ததாக மேம்பாலம் அப்படிங்கிற சொல்ல, மேம்பாலம் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு நேராக உள்ள கட்டத்தில் நிரப்பியிருக்கேன். கடைசியாக கேடயம் அப்படிங்கிற சொல்ல, கேடயம் படம் இருக்கு இல்லையா, அதில் நான் நிரப்பியிருக்கேன். இந்த மாதிரி நிரப்பின பிறகு சிகப்பு கலரில் உங்களுக்கு ஒரு கட்டம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த கட்டத்தில் ஒரு புதிய வார்த்தை உருவாகிருக்கு. அந்த வார்த்தை என்னென்னா வெள்ளம். அடுத்ததாக வந்தது யார் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், வெள்ளம் தேடி கட்டெரும்பு வந்தது, வண்டு வந்தது, ஈக்கள் வந்தன, கிளி வந்தது, அடுத்து வந்தது யார், வண்ணமிட்ட எழுத்துக்களை எடுத்து எழுதினால் தெரிந்துவிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னென்ன சொற்கள் தான் வண்ணமிட்டிருக்கு பாருங்கள். வே, அடுத்ததா இட்டு, அடுத்ததா டூ, அடுத்ததா இக்கு, அடுத்ததா கீ, இன்னொரு எழுத்து லி. இந்த வண்ணமிட்ட எழுத்துக்களை நான் கீழே எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கிது, வெட்டுக்கிளி அப்படிங்கிற புதிய சொல் உருவாகும். இதுதான் அடுத்து வந்தது. இதை நீங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் எழுதணும்.